ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல பார்க்க போற டிஷ் ஸ்பானிஷ் ஆம்லெட். இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 3, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது. ஸ்பானிஷ் ஆம்லெட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பானிஷ் ஆம்லெட் இதில் என்ன ஆம்லெட்டில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு இல்லை. இது வந்து இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டான டிஷ் இது. ஸோ இட்டாலியில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம ஊரில் கூட இதை சாப்பிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வந்து காலையில் நீங்கள் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஸ்லைஸஸாக தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சென்ஸ், அதாவது நம்ம அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எண்ணெய் விட்டாச்சு. இந்த உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறிட்டே இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது அடுப்புல இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இந்த முட்டை கூட மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வேக வச்சு, அதாவது ஃப்ரை பண்ணி உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. அது கூட இந்த வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி வச்சுருக்கோம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயோடையே சேர்த்து சூடாக இருக்கும்போதே, முக்கியமாக சூடாக இருக்கும்போதே இந்த முட்டையோட சேர்த்துடணும். ஸோ நம்ம வந்து உப்பு மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம். ஏன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக மாறி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்லோ குக் பண்ணி தான் எடுக்கணும். அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே இருக்கட்டும். இப்போது எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ குக் பண்ணலாம். ஸோ மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம்.
இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஹெல்தியான ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சுஜா.